அதிமுக பாஜக இடையேயான வார்த்தை மோதல் தேர்தலுக்கு பிறகும் தொடர்கிறது. மக்களவைத் தேர்தல் முடிவு தொடர்பாக எஸ்பி வேலுமணி மற்றும் அண்ணாமலை இருவரும் மாறி மாறி விமர்சனம் செய்துள்ளனர். மக்களவைத் தேர்தலில் தனித்தனியாக கூட்டணி அமைத்து களமிறங்கிய அதிமுக, பாஜக ஆகிய இரு கட்சிகளும் ஒரு தொகுதியிலும் வெற்றி பெறவில்லை. ஆனால் முந்தைய மக்களவைத் தேர்தலோடு ஒப்பிடுகையில் இரு கட்சிகளின் வாக்கு சதவீதமும் அதிகரித்திருந்தது. இந்நிலையில் கோவை மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் மக்களவைத் தேர்தல் தோல்வி தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி, அதிமுக, பாஜக கூட்டணி முறிவுக்கு அண்ணாமலைதான் காரணம் என்று கூறினார். கூட்டணியாக போட்டியிட்டிருந்தால் 30 முதல் 35 இடங்கள் வரை வென்றிருக்கலாம் என்றும் அவர் கூறினார். இதுக்கு முன்னாடி நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஒரு கூட்டணி இருந்தோம். அப்போ தமிழிசை சவுந்தரராஜன் சகோதரி இருந்தாங்க, எல் முருகன் மத்திய அமைச்சர் அவங்க இருந்தாங்க. இவங்கெல்லாம் இருக்கும்போது கூட்டணி உடைய தலைவர்கள் தெளிவாக போயிட்டு இருந்தது. இவர் வந்து கூட்டணி கட்சி தலைவரான பின்னால் தான் பேரறிஞர் அண்ணாவை பற்றி பேசினாரு, அம்மாவை பற்றி பேசினாரு. இப்படி எல்லா தலைவரை பற்றி, எங்களுடைய பொதுச் செயலர் எடப்பாடியாரை பற்றி விமர்சனம். கூட்டணி கட்சியில கூட்டணியாவே இருந்துட்டு ஒரு தலைவர், ஏன்னா இவர் அரசியலுக்கு கொஞ்ச நாள் தாச்சு. அப்போ இவர் இந்த மாதிரி இன்றைக்கு சூழ்நிலை, இன்றைக்கு இந்த கூட்டணி சரியில்லாம அந்த கூட்டணி விலை வர்றதுக்கு அண்ணாமலை தான் காரணம். இன்னைக்கு இதே கூட்டணி இருந்தா 30-35 சீட்டுக்கு மேல ஜெயிச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாம் வெளிப்படையா தெரியும். இந்நிலையில் கோவை விமான நிலையத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது எஸ்பி வேலுமணிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையே உட்கட்சி பிரச்சினை ஆரம்பித்திருப்பதாக கூறினார். அதிமுக தலைவர்கள் அனைவரும் தமிழக மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றனர் என்பதுதான் இந்த தேர்தல் சொல்லும் செய்தி என்றும் அண்ணாமலை விமர்சித்தார். மக்கள் 3 அணியை பார்த்துவிட்டு மக்கள் வாக்களிச்சாங்க. அதிலும் தலைவர்கள் என்ன சொன்னாங்க? நாங்க பிஜேபியோட இப்ப இல்ல, இதுவரை வராத ஓட்டுகள் எங்களுக்கு வரும். இத்தனை காலமாக நிர்பந்திக்கப்பட்டு பிஜேபி அரசு கொண்டு வந்த சில சட்டங்களுக்கெல்லாம் நாங்க ஆதரவு கொடுத்தோம், இப்ப எங்களுக்கு நிர்பந்தம் இல்லைன்னு சொன்னாங்களே. அதனால வேலுமணி அவர்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும் பொழுது வேலுமணி அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஏதோ உட்கட்சி பிரச்சனை மாதிரி எனக்கு தெரியுது. இதனிடையே அண்ணாமலையின் விமர்சனத்திற்கு அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு பதிலளித்துள்ளது. அதில் தன் தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டிருக்கும் கத்தியை பார்க்காமல் அதிமுக பற்றி மூக்கு வியர்க்க பேசும் அண்ணாமலை முதலில் தனது பதவியையும் இருப்பையும் காப்பாற்றிக் கொள்ளட்டும் என்று குறிப்பிட்டுள்ளது. ஆடு, ஓநாய், நரி என எது வந்தாலும் அதிமுகவை அசைத்து கூட பார்க்க முடியாது என அக்கட்சியின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு காட்டமாக தெரிவித்துள்ளது.